நம்ம வீட்டில் கொசு தொல்லை எல்லாம் அதிகமாக இருக்குதுன்னாக்கி இந்த மணிக்கு கற்பூரத்தை வச்சு தாங்க நம்ம இன்றைக்கி நிறைய டிப்ஸு பார்க்க போகிறோம். என்னங்கிறத பார்க்கலாங்க. இந்த கற்பூரத்தினால பார்த்திங்கன்னா நமக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. ரொம்ப டிப்ஸு இதில் இருக்குதுங்க. கொசு தொல்லைங்கிறது நம்மளுக்கு வீட்டில் இருக்கவே இருக்காதுங்க. நம்மளுக்கு ரொம்ப நிறைய எறும்புகள்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி எறும்பும் அலையாது. வாங்க அது என்னென்ன டிப்ஸுங்கிறது பார்க்கலாங்க. இப்போ ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்திங்களா, நான் இந்த மாதிரி கற்பூரம் தாங்க எடுத்து வச்சுங்க. ஒரு கற்பூரத்தையாக நல்லா இந்த மாதிரி பவுட்ராட்டம் நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாங்க. கற்பூரத்தை லைட்டாக கையில் வச்சு இப்படி நுணுக்கணும்னா நம்மளுக்கு நல்லா பவுட்ராகி கிடைக்குங்க. இதை இப்போ தண்ணியிலையா நல்லா டிக் பண்ணி விட்டுறலாங்க. இந்த மாதிரிக்கு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி தண்ணியோடு சேர்ந்து கலந்து விட்டுறலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்களாக்கி ஷாம்பு தாங்க எடுத்து வச்சுக்கேன். ஷாம்பு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலே போதுங்க. இப்போ இதையும் தண்ணியில் கலந்து நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ ஒரு காட்டன் கிளாத் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த காட்டன் கிளாத்தையை நல்லா தண்ணியோடு டிக் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா புழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்திங்களா ஒரு ஒட்டடை குச்சி எடுத்துருக்கீங்க. அந்த ஒட்டடை குச்சி மேலேயா அந்த துணியையா நல்லா அது மேலேயா கட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்களா நம்ம வீட்டில் ஒட்டடைலாம் அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. ஒட்டடை பார்த்திங்களாக்கி நம்ம ஒரு வாரம் எடுக்காமல் விட்டுட்டாலே நம்மளுக்கு அதிகமாக ஒட்டடை சேர்ந்துருங்க. இப்போ இந்த கற்பூரம் நம்ம ஷாம்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருந்து இந்த தண்ணியை நம்ம கிளாத் வச்சு நல்லா இப்படி தொடச்சி எடுக்கிறதுனால நம்ம சோத்துலையா பாருங்கள் இந்த வாடைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பல்லி தொந்தரவும் இருக்காது. ஒட்டடையும் நம்மளுக்கு சேரவே சேராதுங்க. இந்த இது வாரத்தில் ஒரு நாளைக்கு செஞ்சாலே போதுங்க. நம்மளுக்கு இந்த மணிக்கு அதிகமாக நம்ம வீட்டில் ஒட்டடை சேராது. ஒட்டடையும் நம்மளை அடிக்கடி எடுக்கணும் அப்படிங்கிறதும் இருக்காதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க. இப்போ ஒரு சின்ன குழிக்கரண்டி தாங்க எடுத்து வச்சுக்கி இந்த குழிக்கரண்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெய் கூடயே நம்ம ஒரு கற்பூரத்தை நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாங்க. இப்போது நம்மளுக்கு கற்பூரம் மட்டும் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதுங்க. இந்த தேங்காய் எண்ணெயும் கற்பூரமும் நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெயோடு சேர்ந்து வரணுங்க. அதுக்கு கொஞ்சமாக இந்த மாதிரிக்கு நம்ம அடுப்புலையா கேஸில் லைட்டாக இந்த மாதிரிக்கு சூடு ஏறினாலே போதும். அந்த கற்பூரம் மட்டும் நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி நல்லா வெதுன்னு சூடாக இருக்கும்போது குழந்தைங்களுக்கெல்லாம் சளி தொந்தரவு இருந்ததுன்னா நல்லா இந்த மாதிரிக்கு அவங்க மார்போடு தேய்ச்சி விடுங்க. பின்பக்கமும் முதுகு பக்கமும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னாலே போதுங்க. நல்லா சளி தொந்தரவுக்கு நிவாரணம் கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க. இப்போது ஒரு பக்கெட்லையா தண்ணியை கொஞ்சமாக எடுத்துருக்கேங்க. இதை பார்த்திங்களா நம்ம வீடு துடைக்கிறதுக்கு தாங்க யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு கற்பூரத்தையும் நம்ம நுணுக்கி போட்டுக்கலாங்க நல்லா. இப்போ இது பார்த்திங்கன்னா தண்ணியில் டிக் பண்ணி விட்டுட்டு நல்லா இந்த மணிக்கு ஒரு ஷாம்பையும் எடுத்துக்கலாங்க. இதையும் நல்லா தண்ணியோடு டிக் பண்ணிவிட்டு இப்படி நம்ம மாப் போட்டுனோம்னா நம்ம வீடு பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. வீடு தரையை பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. தொந்தரவும் நம்மளுக்கு வீட்டில் இருக்காதுங்க. இந்த கற்பூர வாடைக்கு பார்த்திங்களா நம்ம இந்த மணி மாப் போடும்போது அதில் டிக் பண்ணி அப்படி மாப் போடும்போது பார்த்திங்களா நம்மளுக்கு தொந்தரவு இருக்கவே இருக்காதுங்க. தரையை பார்க்கும்போது பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க. இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கலாங்க. அந்த பேப்பர்லேயே பார்த்திங்களா நான் இந்த மணிக்கு ஊதுபத்தி தாங்க எடுத்து வச்சுருக்கேன். பேப்பரை நல்லா மடக்கிட்டு இந்த மாதிரி ஊதுபத்தியையா நம்ம ஒரு கல் வச்சு இப்படி தட்டினோம்னா இடியல் வச்சு நான் இப்போ லைட்டாக தட்டி எடுத்துக்கலாங்க. தட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு நல்லா பவுட்ரு ஆகி கிடைக்குங்க. இப்போ அந்த மணிக்கு நல்லா தட்டி எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கிடச்சிருங்க. இப்போ இன்னும் நல்லா பவுட்ராகி தட்டி எடுத்துக்கலாங்க. இதை இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக நம்மளுக்கு பவுட்ராகி கிடச்சிருக்குங்க. இப்போ இது கூடவே ஒரு கற்பூரத்தையை நல்லா நுணுக்கி சேர்த்துக்கிடலாங்க. நல்லா இப்படி கைட்டை வச்சு நுணுக்கையுமே நமக்கு நல்லா பவுட்ராகி கிடச்சிருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ரெண்டுமே நல்லா வாசனையாக இருக்குங்க. கற்பூரம் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா ஊதுபத்தியும் நம்மளுக்கு நல்லா ஒரு வாசனையாக இருந்துக்கிட்டே இருக்குங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்களாக்கி நல்லா ஒரு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை ஒரு பவுல்லையாக நான் மாற்றிக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கிடுதேங்க. தண்ணி நல்லா நிறைய இந்த மாதிரி சேர்த்து இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டலுக்கு நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்களாக்கி அது போக கொஞ்சமாக இந்த மாதிரி ஊதுபத்தி எல்லாம் இருக்குங்க. இதை நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி கீழே போட்ட வேண்டாங்க. நம்ம துணியெல்லாம் நம்ம துவைச்சி வச்சுருக்கோன்னா அது கூடயே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நல்லா வாசனையாக இருந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த ஸ்ப்ரே தண்ணி நம்ம டோர்லலாம் ஜன்னல்லலாம் இப்போ அடிச்சு விட்டோம்னா நல்லா வாசனையாக இருந்துகிட்டு இருக்கும். பல்லி தொந்தரவும் இருக்காது. ஸ்க்ரீன்லேயும் இப்படி அடிச்சு விட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பவுல் எடுத்துருக்கீங்க. இந்த பவுல்லையே கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூடவே ஒரு கற்பூரத்தையாக நல்லா நுணுக்கி விட்டுக்கலாங்க. நல்லா பவுட்ராகி நுணுக்கிறோங்க. தண்ணியில் போட்டாலே நம்மளுக்கு கற்பூரம் நல்லா கரைஞ்சி வந்துக்கிட்டே தான் இருக்குங்க. இதனுடைய வாசனையை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீடுங்க நல்லா இருக்குங்க. இந்த கற்பூர வாசனை
கொஞ்ச நேரத்துக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு வாசனை இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த கற்பூரம் வந்து தண்ணியில் இப்படி கரைச்சி எடுத்த உடனே அப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து கொசு வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற டயத்தில் நம்ம எங்கெல்லாம் கொசு அதிகமாக இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் இந்த மாதிரி வச்சு விட்டு பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கொசு தொந்தரவு வந்து இருக்கவே இருக்காது. பிடிச்சிருந்தா என் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் வந்து நம்மளுக்கு கேஸ் ஸ்டவ்வுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அதிகமாக எறும்பு நடமாடிக்கிட்டே இருக்குங்க. எறும்பு தொந்தரவு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. அப்படிங்கிற டயத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு கற்பூரத்தையாக நுணுக்கி நல்லா பவுடராக்கி அது கூடயா நல்லா அப்படி தூவி விட்டோம்னாக்கி எறும்பு தொந்தரவு வந்து நம்மளுக்கு வந்து இருக்காதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.